அம்மு சிறு வயதிலிருந்தே வறுமையை பார்த்து வளர்ந்தவள். அம்முவின் பெற்றோர் ஆடு வளர்ப்பு தொழில் செய்து வந்தனர். ஒரு நாள் ஊருக்குள் வெள்ளம் வந்து வெளியில் கட்டப்பட்டிருந்த ஆடு மாடுகள் அனைத்தும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. அந்த வெள்ளத்தில் அம்முவின் 4 ஆடுகளும் தொலைந்து போனது. அதனால் அம்முவின் பெற்றோர் கோகிலா மற்றும் வாசுதேவன் ஊரில் கூலி தொழில் செய்து தனது 2 மகள்களையும் வளர்த்து வந்தனர். வருமானம் குறைவு என்பதால் ஒருவேளை சாப்பாட்டிற்கே திண்டாட்டம்தான். சில நேரங்களில் அதுவும் கிடைப்பதில்லை. வறுமையின் பிடியில் வளர்ந்த அம்மு தானும் வேலைக்கு சென்றால் சிறிது வருமானம் அதிகம் கிடைக்கும், அதனால் தங்கையையாவது நன்றாக படிக்க வைக்க முடியும், அது மட்டுமல்லாது 2 வேளை உணவு கிடைக்கும், தனது குடும்ப சூழ்நிலை மாறும் என்ற எண்ணத்தில் அம்மு சிறு வயதிலேயே தன் தாய் தந்தையுடன் வேலைக்கு செல்வாள். அம்முவிற்கு திருமண வயது வந்தது. அப்போது அம்முவின் உறவினர்களில் ஒருவர் வாசுதேவனிடம் வந்து, வாசுதேவா, நம்ம அம்முவிற்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குப்பா. நீ மட்டும் சரி என்றால் மற்றதை நாம் பேசிக்கொள்ளலாம். உடனே வாசுதேவன், எனக்கோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. எனக்கும் என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை தான். என்ன பண்ண, ஆசை மட்டும்தான் இருக்கு. எனக்கு தான் அந்த திராணி இல்லையே. உடனே உறவினர், கவலைப்படாத வாசுதேவா, மாப்பிள்ளை வீடு வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். மாப்பிள்ளை பேங்க்ல வேலை செய்கிறார். வீட்டிற்கு ஒரே பிள்ளை வேற. ஒரு ஏழை பெண்ணை தான் தனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றனர். அது மட்டுமல்ல, ₹1 கூட வரதட்சணை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன வாசு, தயங்காம சரின்னு சொல்லு. உடனே அங்கிருந்த கோகிலா, இந்த மாப்பிள்ளையை விட்டா நமக்கும் வேற வழி இல்லைங்க. வேற யாருக்காவது நம்ம அம்முவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா வரதட்சணை கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு பணம் இல்லை. அதான் நம்ம அண்ணனே நல்ல இடம்னு வேற சொல்றாரு. நீங்க எதையும் யோசிக்காம முதல்ல சரின்னு சொல்லுங்க. இல்லை, அவ்வளவு வசதியான வீட்டு பையன் ஒரு ஏழை பெண்ணை ஏன் திருமணம் செய்ய முன் வரணும்? அட என்னப்பா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நல்ல மனசு தான் காரணம். ஆமாங்க, நாம் ஏன் இதையெல்லாம் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? முதல்ல நீங்கள் சரின்னு சொல்லுங்க. ஆமாப்பா, நீ முதல்ல சரின்னு சொல்லு. சரிண்ண, நீங்களும் கோகிலாவும் சொல்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். திருமணம் முடிந்த முதல் நாள் முதல் இரவு அன்று அருண் அம்முவிடம், இன்று நாள் முழுவதும் உறவினர்கள் சந்திப்பு வாழ்த்துக்கள் என்று திருமண விழாவில் நாள் முழுக்க நீ நின்று கொண்டிருந்ததால் நீ ரொம்ப களைப்பா இருப்ப. முதல்ல இந்த பாலை குடி. அருணின் கையில் இருந்த பாலை வாங்கி குடித்த உடனே அம்மு தன்னை மறந்து உறங்கினாள். மறுநாள் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாட்டை முடித்த பின்பு அனைவருக்கும் உணவு தயார் செய்து பரிமாறினாள். அப்போது அங்கிருந்தவர்கள் அனைவரும் உணவு நன்றாக இருக்கிறது என்று அம்முவை பாராட்டினர். ஆனால் அருண் மட்டும் நல்லா இருக்கு என்ற ஒற்றை வார்த்தையில் பதிலளித்து சென்றான். மீண்டும் இரவு மிகவும் ஆசையாக அறைக்குள் சென்றாள் அம்மு. ஆனால் அங்கு அருண் அம்முவை பார்த்து, இதெல்லாம் நமக்கு இப்போ வேணாமே. உடனே அம்மு, ஏன், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, எனக்கு தூக்கம் வருது என்று போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினான். அம்முவிற்கோ ஒன்றும் புரியவில்லை. என்ன இது, நம்மளை பிடித்து தானே கல்யாணம் பண்ணாரு, இப்போ ஏன் நம்ம கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு? என்னன்னே புரியலையே. 1 மாதத்திற்கு பின்பு அருணின் நடவடிக்கைகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியவில்லை. ஒரு நாள் நடு இரவு வேளையில் அம்மு தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்கு சென்றாள். பக்கத்து அறையில் இருந்து சலங்கையை காலில் கட்டிக்கொண்டு யாரோ ஆடிக்கொண்டிருப்பது போன்ற சத்தம் வருவதை கேட்டு அங்கிருந்த அறைக்கு சென்றாள். அறையின் துவாரம் வழியாக உள்ளே பார்த்தபோது அங்கே அருண் காலில் சலங்கையை அணிந்து புடவை கட்டி தன்னை ஒரு முழு பெண்ணாகவே பாவித்து நடனமாடிக்கொண்டிருந்தான். அதனை பார்த்த அம்முவிற்கு பேரதிர்ச்சி. பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் அறையில் வந்து மீண்டும் படுத்துக்கொண்டாள். மறுநாள் அருணின் நடவடிக்கைகளை நுண்ணிப்பாக அம்மு கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினாள். பேச்சு அனைத்திலும் பெண்மை கலந்த தோரணையே அருணிடம் தென்பட்டது.
இதனை இப்படியே விடுவது சரியல்ல என்று அம்மு அதனை தன் மாமனார் மாமியாரிடம் போய் தெரிவித்தாள். அதற்கு மாமியார் உடனே, என்னோட பிள்ளைய பார்த்து ஆண்மை இல்லாதவன் சொல்லுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாளிலேயே என் பையனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ? மாமியாரின் முழு சுயரூபம் தெரியாத அம்மு தன் மகனின் மீது உள்ள அதீத அன்பினால் தான் தன்னிடம் கோபமாக பேசுகிறார்கள் என்று அம்மு அப்போது நினைத்தாள். சிறிது நேரத்திற்கு பின்பு அருண் அம்முவிடம், என்னால் உனக்கு குழந்தை பாக்கியம் தர முடியாது, அதனால என் நண்பர்கள் மூலம் நீ எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தர வேண்டும் என்றான். அதை கேட்டவுடன் அம்மு, எந்த ஒரு கணவனாவது கட்டின மனைவியிடம் வேற ஒருத்தர் மூலமா எனக்கு குழந்தை பெற்றுத்தான்னு யாராவது சொல்வார்களா? அதற்கு அருண், நான் யார் என்று தெரிந்த பின்பும் என்னிடம் இப்படி ஒரு கேள்வி தேவைதானா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாளில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வீட்டில் ஏதும் விசேஷம் இல்லையான்னு ஒன்னதான் கேள்வி கேட்பாங்க. என்னால் தர முடியாததை என் நண்பர்களால் நான் உனக்கு தர நினைக்கிறேன். அதற்கு அம்மு, என் தலையெழுத்து இதுதான் என்றால் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக கட்டின கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண் நான் அல்ல. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் அறையின் கதவை படார் என்று திறந்தபடி அருணின் நண்பர்கள் 4 பேர் அறைக்குள் நுழைந்து அம்முவை கட்டிலில் தள்ளி ஒருவர் பின் ஒருவராக அம்முவை கற்பழித்தனர். அந்நேரம் அம்முவின் அழுகை குரல் கேட்ட பேய் கூட மனது இறங்கியிருக்கும். ஆனால் அந்த அரக்கன் அருண் அதனை புகைப்படம் எடுத்து தனது கைபேசியில் பார்த்து மகிழ்ந்தான். அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவன், மச்சான், நாம இதன் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்டா. அப்போதான் நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாம தாராளமா வாழ முடியும். முக்கியமா இந்த உண்மை யாருக்கும் தெரியாம நாம பார்த்து கொள்ள வேண்டும் என்றான். அம்முவிற்கு அங்கிருந்த ஒவ்வொரு நாள் இரவும் நரக வேதனைதான். அங்கு நடக்கும் கொடுமைகளை நண்பர்களின் மனைவிமார்களுக்கு எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்த அம்மு ஒரு நாள் அருணுக்கு தெரியாமல் அவனது மொபைலில் இருந்து அவனது நண்பர்களின் மனைவிக்கு கால் செய்த போதுதான் உண்மை தெரிய வந்தது. அதில் ஒரு பெண்மணி என்னை காதலிப்பதாக சொல்லி தனக்கு வசதியில்லாத ஒரு ஏழை பெண்தான் மனைவியாக வேண்டும் என்று என்னிடம் ஆசை வார்த்தைகள் காட்டி என்னை மனைவியாக்கி கொண்டான். இவனை திருமணம் செய்த பின்புதான் இவனது சுயரூபமே எனக்கு தெரிய வந்தது. வசதியில்லாத பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களை தவறான வழிக்கு பயன்படுத்துவதுதான் இவர்களின் முக்கியமான நோக்கம். இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து கொள்ள எவ்வளவோ முயற்சிகளை நானும் செய்துவிட்டேன். ஆனால் அவனை பற்றிய உண்மைகளை வெளியில் நான் சொன்னால் எனது குழந்தையை ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லி என்னை மிரட்டி வைத்துள்ளான். அருணும் அவனது நண்பர்களும் இதனை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு இருக்கின்றனர் என்பது அம்முவிற்கு தெரிய வரவே இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் தன்னை பற்றிய உண்மைகளை யாருக்காவது வெளியில் தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் அருண் அம்முவை அவனது தாய் தந்தையிடம் கூட பேச விடாமல் அம்முவை கட்டுப்படுத்தியே வைத்திருந்தான். திருமணத்திற்கு பிறகு அம்மு வாரம் 2 முறை தன் பெற்றோரிடம் வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலில் பேசிக்கொள்வாள். பின்பு 4-5 மாதங்களுக்கு பிறகு அம்முவின் வீட்டிலிருந்து ஃபோன் கால் வந்தால் அதை மாமனார் அட்டன் பண்ணி பேசுவது கூட கிடையாது. அம்முவையும் தன் பெற்றோரிடம் பேச விடாமல் கட்டுப்படுத்தியே வைத்திருந்தனர். ஒரு நாள் கோகிலா, என்னங்க, அம்மு முன்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசுவா, இப்போ கொஞ்ச நாளாக நம்மக்கிட்ட எதுவும் பேசுகிறதும் இல்லை. நீங்கள் அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் எடுக்கிறது இல்லை. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குங்க. நாம் நேரில் ஒரு முறை அம்முவை போய் பார்த்துட்டு வந்துடலாமே. உடனே வாசுதேவன், எனக்கும் அம்முவை போய் நேரில் பார்க்கறது தான் சரின்னு தோணுது. நாம் நாளை கடத்த வேண்டாம், இப்போவே கிளம்பலாம் என்று இருவரும் அம்முவின் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் மாப்பிள்ளை அருணின் பெற்றோர் அம்மு அருண் 2 பேரும் ஹனிமூனுக்காக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க என்று பொய் சொல்லி அம்முவை பார்க்க விடாமல் தடுத்தனர். அம்முவின் பெற்றோர் அங்கிருந்து சென்ற பின்பு அருணின் பெற்றோர் அருணை அழைத்து, இங்கே பாருடா அருண், அவங்க உன்னை பொங்கலுக்கு விருந்துக்கு அழைக்க வந்திருக்கிறாங்க.
நீ இப்போ அவங்க வீட்டுக்கு போகலைன்னா அவங்களுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துடும். அதனால் நீ போன உடனே இங்கு திரும்பி வந்துடு என்று சொல்லி அனுப்பினர். அருண் அம்முவை கூட்டிக் கொண்டு அம்முவின் ஊருக்கு சென்றான். அங்கே அம்முவை பார்த்தவுடன் கோகிலாவிற்கோ அதிர்ச்சி. நிறம் குறைந்து உடல் மெலிந்து காணப்பட்டாள் அம்மு. கோகிலா, ஏமா ஏன் இப்படி உடல் மெலிந்திருக்கிற என்று தன் மாப்பிள்ளையை அருகில் வைத்து கொண்டு தன் மகளிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. உணவு உண்ட உடனே அருண், அம்மு நாம கிளம்பலாம் என்றான். அதற்கு மாமியார் கோகிலா, தம்பி அவ இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இங்கே இருந்துட்டு வரட்டுமே என்று கோபமாக சொல்ல, உடனே அருண், சரி சரி, நான் 2 நாட்களுக்கு பின்பு வந்து அம்முவை அழைத்துச் செல்கிறேன் என்றான். மாப்பிள்ளை அருண் அங்கிருந்து சென்ற பின்பு கோகிலா அம்முவை அழைத்து, ஏமா நம்ம வீட்டில் வறுமையில் இருந்தப்ப கூட நல்லா தானே இருந்த, இப்போ வசதியான இடத்துல தானே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்புறம் ஏன் இப்படி மெலிந்து போயிருக்க என்று கூறியபடியே அம்முவின் கையை பிடித்து பார்க்கும்போது கை கால்களில் பற்கள் பதிந்த சுவடுகள் இருந்தன. உடனே கோகிலா அழுது கொண்டே, என்னம்மா, என்ன இது, உடம்பு முழுக்க பழுத்தோட பதிந்திருக்கு, உன் புருஷன் என்ன இவ்வளவு பெரிய காம கொடூரனா? உடனே அம்மு துக்கம் தாளாமல் தன் தாயின் தோளில் சாய்ந்தபடி அழத் தொடங்கினாள். அம்மாடி, ஏமா அலற, என்னம்மா ஆச்சு உனக்கு, அழாதம்மா. அம்மு தனக்கு நடக்கும் கொடுமைகளை ஒன்று விடாமல் தன் தாயிடம் கூறினாள். அதனை கேட்டவுடன் கோகிலா, பையன் நல்ல பையன் நினைச்சுதானம்மா உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையவே அவன் சீரழிச்சு சின்ன பின்னமாக்கிட்டானே, படுபாவி, அவன் நல்லா இருப்பானா? ஆத்தா மகமாயி, உனக்கு கண்ணில்லையா? என் பிள்ளைய இந்த நிலைமையாக்கிட்டியே, அவ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செஞ்சதில்லையே. உடனே வாசுதேவன் கண்ணீருடன், ஏமா உன் புருஷன் உனக்கு பண்ணுற கொடுமையெல்லாம் உன் மாமனார் மாமியாருக்கு தெரியுமாம்மா? நானும் இதனை என் மாமியார்கிட்ட போய் சொல்ல போனப்பதான், வரதட்சணை கொடுக்க உன் அப்பனுக்கு வக்கில்ல, நீ இலவசமாக திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இது என்ன சத்திரமா? உங்கள் அப்பன் கொடுக்க வேண்டிய வரதட்சணையை எங்களுக்கு வேற யார் கொடுப்பா? நீ தானே கொடுக்கணும் என்று சொன்ன பின்புதான் இவை அனைத்தும் அவர்களின் முழு சம்மதத்தோடு தான் நடக்கிறது என்ற உண்மை எனக்கு தெரிய வந்ததுப்பா. இவனும் இவனது நண்பர்களும் என்னை போன்ற எத்தனை ஏழை பெண்களின் வாழ்க்கையை கெடுக்கப் போகிறார்களோ என்று எனக்கு தெரியாது. என்னை போன்று வேறு எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. அருணுக்கும் அவனது நண்பர்களுக்கும் தகுந்த தண்டனை நான் வாங்கித்தர வேண்டும். அதற்காக அம்மு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று வரதட்சணை என்ற பெயரில் ஏழை பெண்களை திருமணம் செய்து தவறான வழிக்கு பயன்படுத்துவதாக சொல்லி அருண் மற்றும் அவனது நண்பர்களின் பெயரில் போலீஸில் புகார் கொடுத்தாள். போலீஸ் அருண் மற்றும் அவனது நண்பர்களின் பெயரில் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உண்மை என ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பின்பு அருண் மற்றும் அவனது நண்பர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மகனின் தவறான செய்கைகளுக்கு உடந்தையாக இருந்ததால் அருணின் பெற்றோரும் அவனுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பெற்றோர்கள் தனது பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் தனது கடமை முடிந்தது என்று எண்ணக்கூடாது. கணவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவ்வப்போது கேட்டறிந்தும் நேரில் சென்று பார்த்தும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அது மட்டுமல்ல, தன் வீட்டிற்கு வரப்போகும் மாப்பிள்ளை சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும், லட்ச சம்பளம் வாங்க வேண்டும், கார் பங்களா என்ற வசதி வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோமே தவிர அவன் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும், தன் மகளின் முன்னேற்றத்திற்கு உதவுவனாக இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் அவளை கைவிடாத ஒரு கண்ணியமான ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று கேட்க தவறிவிடுகின்றனர். இங்கு பல பெற்றோர்கள் இனியாவது பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் நீ சிறந்த ஆண்மகனா என்று கேளுங்கள். வசதி படைத்தவன் மட்டும் ஒரு சிறந்த ஆண்மகன் அல்ல. எவன் ஒருவன் ஒழுக்கம் தவறாமல் பெண்களை மதிக்க தெரிந்திருக்கிறானோ அவன் ஏழையாயினும் அவனே தலை சிறந்த ஆண்மகன். கடவுள் ஒருவரை தண்டிக்க நினைத்தால்
பொருத்தம் இல்லாத ஒருவரை சேர்த்து வைப்பார் என்று சொல்லுவார்கள். அதுபோலதான் ஒரு பெண்ணிற்கு அவள் வாழ்க்கை துணை நன்றாக அமைந்துவிட்டால் அவளுக்கு வேறு எந்த ஒரு சொத்தும் தேவையில்லை. ஒரு சிறந்த வாழ்க்கை துணைதான் ஒரு பெண்ணின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான முதல் படி என்பதை பெற்றோர்கள் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை நம் கையில். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.